பிரசனம். இந்த பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோல்ல ஒரு பெரிய ஒரு புரட்சிய பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சகோதரி. அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைவ் போடுறாங்க. இப்ப ஜாமக்கோல் பிரசனம் சம்பந்தமாக யாரு வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த பிரசனம் மூலயமாக அவங்க பலன் சொல்லுவாங்க. லைவ் வந்து ஒரு 15 நிமிஷம் நடைபெறும். அது போக அவங்களும் பேசுவாங்க. வாங்க சகோதரி வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்னோட பேசக்கூடிய தலைப்பு வேற, அதாவது புத்திர பாக்கியம் பற்றி பேசலான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு சின்ன லைவ், ஏன்னா அதாவது இந்த பிரச்சனைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத இப்போ லைவாக நடந்துக்கிறத மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு லைவ் போடுறோம். இப்போ நான் எத்தனை மணிக்கு 9:37க்கு ஒரு பிரசன்னம், அதாவது இங்கே உட்காந்துட்டு ஒரு பண விஷயத்தை பற்றி நான் ஒரு மைண்டில் நானே போட்டுக்கிட்ட பிரசனம் தான் சொல்லலாம். அப்போ ஒரு பிரசனம் போட்டேன். அந்த பிரசனம் எவ்வளோக்கு சக்ஸஸாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இன்னைக்கு 27/9/2025 9:37க்கு ஒரு கேள்வி. ஒரு பக்கம் பணம் வரணும், பணத்தை பற்றி என்னோட கேள்வி, பணம் வருமா அப்படிங்கிற கேள்வி. உதயம் தனுஷ் உதயம், உதயத்தை நோக்கி சுக்கிரனே வராரு, பணம் எனக்கு வந்துருச்சு, பிரகாஷையே எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. சரிங்களா? அப்போ இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லைவ்ல யாருனாலும் கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம் அப்படிங்கிறது தான். உங்களோட ஒரு கேள்விக்கு பலன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எந்த விதமான கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஜாமக்கல் பிரச்சனை பற்றி நிறைய நம்ம போட்டு லைவ்ல நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லைவ் ஷோவும் நாங்கள் திருப்பூர் சகோதரி சேனலில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதிலே நிறைய லைவாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வியாக இருந்தால் உங்களுக்கு லைவ்ல பிரசனம் சொல்லலாம். சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா? வாங்க, முன்னுக்கு வாங்க. சரிங்க. எல்லை பிரச்சனை தீருமா அப்படின்னு உங்களோட கேள்வி. ஏதாவது சண்டையா இருக்குதா அங்க? பாருங்க, இந்த பிரச்சனம் பாருங்க எவ்வளோ உண்மைன்னு. இப்போ ஐயா வந்து அவரோட இடத்துல அந்த வேலி பிரச்சனை இல்லைங்களா, வேலி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே சண்டையாகவும் இருக்குது. இங்கே உதயம் வந்து பார்த்தீங்கன்னா மகர உதயம், சரிங்களா? உதயத்தை நோக்கி 6 கூட புதனே வராரு. அப்போ நீங்கள் அதை பிரச்சனை பற்றி தான் உங்களோட கேள்வி. உங்களோட கேள்வி உண்மையா பொய்யா அப்படின்னு இந்த பிரச்சனத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ உங்களோட கேள்வி உண்மைதான். இங்கே 6ஆம் இடத்துல கவிப்பு இருக்குது, அந்த பிரச்சனை இடத்துலையே கவிப்பு இருக்குது. அதே போல் கவிப்பு கவிக்கிறது யாரை பார்த்தீங்கன்னா செவ்வாயை கவிக்குது. அப்போ மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு வேலி பிரச்சனை இருக்குது. வீடுங்களா அது? ஐயா வாங்க. வீட்டு வேலியில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, இதுக்கு நிவர்த்தி உண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நிவர்த்தி ஸ்தானாதிபதி யார்? மகரத்துக்கு 7ஆம் இடம் தான் நிவர்த்தி. எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் அதோட 7ஆம் இடம் தான் நிவர்த்தி. இங்கே நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய பாலமுருகன், நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கய்யா. அதாவது அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதி சந்திரன் சொல்லக்கூடிய 7 குடையர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி உண்டு அப்படிங்கிறது இருக்குது. அந்த கவிப்பு செவ்வாய் ஏதாவது போலீஸ் கேஸ் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி உண்டா? ஓகே. கௌரியா அமுத கௌரியா வருது, அதனால கண்டிப்பாக நிவர்த்தி உண்டுங்கய்யா. ஓகே, சூப்பர். அடுத்து யாரும் பிரச்சனை கேட்டிருக்காங்களா? சரி. குழந்தைய பிரிஞ்சிருக்காங்க, கணவன் மனைவி ஒன்று சேருவாமன்னு கேட்கலாம். குழந்தைய வந்து தன்னோட சேருமா? கேள்வி கேட்டவர் ஆணா பெண்ணா? பெண்ணு. இப்போ நம்ம இந்த ஜோதிடத்தில் குழந்தைக்குன்னு பார்க்குறப்ப ஆண்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும், பெண்களுக்கு முதல் குழந்தை அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை பார்க்கணும். அப்படிங்கிறப்ப இந்த பிரசனத்தில் வந்து அவங்க அதாவது 27/9 இன்னைக்கு தேதியில் 10:44க்கு கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தைய பிரிஞ்சிருக்கோம், குழந்தைய திருப்பி ஒன்று சேருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே உதயத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய புதன் போய் இங்கே உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்போ இவங்களோட கேள்வியும் பாருங்க, 9ஆம் இடம் புத்திரஸ்தானம் பெண்களுக்கு. அப்போ குழந்தைய பற்றி அவங்க கேள்விங்கிறது சரியா இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இங்கே
அவங்க கணவர் ஏதாச்சும் அவங்க கணவர் சைடு இருக்காங்களா அந்த குழந்தை? ஏன்னா கவிப்பு இங்கேயுமே செவ்வாயை கவிக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் ஏதாச்சும் விட மாட்டேன்னு வச்சிருப்பாரு 6ஆம் இடத்துல. இப்போ அவங்க கணவன் மனைவி ஏதாச்சும் பிரிஞ்சு கூட இருந்திருப்பாங்க. செவ்வாயை கவிப்பு கவிக்கிறதுனால கணவர்கிட்ட குழந்தை இருக்கு பாரு. பிரச்சனை அவங்க நம்ம பதில் சொல்லலை, நம்ம கேள்வி கேட்குறோம் இதுதான் அங்கே நடந்திருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே கவிப்பு செவ்வாயை கவிக்கிறதுனால அவங்க கணவர் கூட அந்த குழந்தை இருக்கும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு நிவர்த்தி உண்டு. கண்டிப்பாக அந்த குழந்தை இவங்கள்ட்ட சேரும். இவங்க குலதெய்வ வழிபாடை எடுத்துக்க சொல்லுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சொல்லுங்க சார். சார் உங்களுக்கா? ஓகே சார், இந்த கேள்வி உங்க டைம் மட்டும். உயர் பதவிக்கு போவாங்களா? ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை கிடைக்குமா? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதா இல்லை அவங்க கவர்மெண்ட்ல இப்போ வேலை செய்கிறாங்க, அதுக்கு மேல் போஸ்ட்டு கேட்குறாங்க? ஓகே. அவங்க உங்களுக்கு ஏதாவது டைம் அனுப்பிச்சிருக்காங்களா? இல்லைங்க சார், உங்களுக்கு மெசேஜ் வந்த டைம். ம் நேற்று நைட்டு மிட்-நைட் 2:07. அது ஓ 2:07 டேட்டு. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. கரெக்டாக 2 மணிங்களா? நிமிஷம் இதாக இருக்கா? மதியம் 2/7/2025. ஐயா உதயத்தில் கவிப்பு இருக்காருங்கய்யா. அதாவது 2/7/2025 மதியம் 2:02 உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சென்னையில் இருக்கப்ப. சரி, அவங்க கவர்மெண்ட் வேலையில் உயர் பதவி கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு அந்த நேரம் கேள்வி கேட்ட நேரம் கும்ப உதயமாக வருது. உதயத்தை நோக்கி சந்திரன் விரைவாக வரக்கூடிய கிரகம். அப்போ அதுவும் 6 கூடியவர். 6ஆம் இடங்கிறது வேலை உயர் பதவி எல்லாம் சொல்லக்கூடியது அப்படிங்கிறதா. நம்மளோட வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடியது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா. சூப்பர். நான் கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் 1/3/1953 6:20 PM. கண்டிப்பாக என்ன விஷயம்னா அவர் சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு. இன்னொன்று என்னென்னா இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் தசாபுத்தி அவருக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது என்கிட்ட கேள்வி கேட்டவங்க ஒரு IAS அதிகாரி, இவர் மீண்டும் ஜெயிப்பாரன். நான் சொன்ன 133 சீட்டோட மீண்டும் ஆட்சி அமைப்பாருன்னு. இப்படி மாட்டி விட்டீங்களே. ஆனா இன்னும் ஒரு பிரச்சனையும் சொல்லிடுறேன். உதயத்துல கவிப்பு இருக்குது. உதயத்துல கவிப்பு இருக்கப்ப கேள்வி கேட்டவங்களுக்கு அங்க பிரச்சனையை கொடுக்கும். அப்ப அவ்வளோ சீக்கிரங்கிறது கொஞ்சம் போராடி ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆனால் இங்கே வெற்றின்னு சொல்லக்கூடிய, அதாவது இங்கே உதயத்துக்கு 7ஆம் இடம் சூரியன். அந்த சூரியன் வெற்றிங்கிற ஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். உதயம் கவிப்பு கவிப்பு 18 டிகிரிங்க, உதயம் 7 டிகிரி. உதயத்தை நோக்கி கவிப்பு வராது. இல்லை, உதயத்தில் கவிப்பு இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த உதயம் சார்ந்த கேள்வி கேட்டவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அவர் உடல்நிலை ஹெல்த் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, அடுத்து போறதுக்கு முதல் சொல்லிட்டுக்கங்க சார். சரிப்பா.
இப்போ இன்னைக்கு 10:50. பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கே நட்சத்திரம் பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. சரி, 10:50 இல்லையா? அவங்க கேள்வி என்னப்பா? அரசியல் பெரிய பதவி கிடைக்குமா? இங்க உதயம் வந்து இதே மகரம், எல்லாம் இன்னைக்கு சனி பகவான் உதயமா வருது, மகர உதயம். சரிங்களா? இல்லைங்க, 2ஆம் தேதி போட்டதுக்குமே கும்ப உதயமா தான் வந்துச்சு. 2ஆம் தேதி கேட்டதுக்கு இந்த உதயம் வந்துச்சுல, அவர் 2ஆம் தேதி கேட்டதுக்கு அதுக்கு சொல்றேன். அதாவது கும்ப உதயம் ஆறுடம் எத்தனாம் இடமா வருது அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடமா வருது. உதயத்தை நோக்கி புதன் வராரு. அவரோட 3, 4, 5, 6 அவரோட கேள்வி அரசியல்ல உயர் பதவி கிடைக்குமா? சரி, இப்ப 6ஆம் இடம், அதாவது உதயத்தை நோக்கி 6ஆம் அதிபதி வர்றதுனால நம்ம உயர் பதவின்னு சொல்லக்கூடிய இடமெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்படிங்கிறப்ப அவதும் 9 கூடையவர். அப்படிங்கிறப்ப அவரோட கேள்வி சரிதான். இங்க அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, உதயாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உதயாதிபதி லாபஸ்தானம், நம்மளோட ஆசைகள் அபிலாசைகள் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அரசியலில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. மெயினாக உதயாதிபதி நல்லா இருக்கிறாரு, அதனால பயன்படுத்த சொல்லுங்க, முயற்சி செய்ய சொல்லுங்க. ஆனால் கவிப்பு யாரை கவிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிபதியை கவிப்பு குருவை கவிக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் முயற்சிகள் கொஞ்சம் தடையை கொடுக்கும். இவங்க முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கேளுப்பா. சரி, ஒரு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேற சரி, தடங்களா இருக்குது. இடமாற்றம் கிடைக்குமா? சரி, இப்போ இங்கே வந்து இவங்க கேள்வி கேட்டதுமே கும்ப உதயமாக தான் வருது. கும்ப உதயம் 6 இடம் கும்பமாக தான் வருது. இங்கே உதயத்தை நோக்கி இதே புதன் வராரு. இவர் 5 குடையவர். அப்படிங்கிறப்ப 5 மற்றும் 8 குடையவர் உதயத்தை நோக்கி வருதுனால புதன் ஐடி ஃபீல்டுங்கிறது கரெக்டாக வருது. புதனோட காரகம் நீங்கள் கேள்விங்கிறது கரெக்டு. இது உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னா, இங்கே 3ஆம் அதிபதி, அதாவது உதயத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறார். சாரி, 3ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து ஆட்சியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த செவ்வாயை கவிப்பு கவிக்குது. அப்போ இங்கே செவ்வாயை கவிப்பு இடமாற்றத்துக்கு உண்டான கிரகத்தை செவ்வாய் கவிப்பு கவிக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் முயற்சிங்கிறது நிறையா எடுக்கணும் அப்படிங்கிறதான். இடமாற்றத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா செவ்வாயை கவிப்பு கவிக்கிறதுனால அந்த கிரகம் ஆட்சி பலத்தோட வருது. இப்போ இதே செவ்வாய் கவிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம் உண்டு அப்படிங்கிறது தான். இங்கே முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயவே கவிப்பு கவிக்கிறதுனால உங்கள் முயற்சிகளை சில தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? சரி, முடிச்சுக்கலாமா? அடுத்தடுத்து வாங்க வாங்க சார், வாங்க, வணக்கம். அடுத்தடுத்து பேச நிறைய காலர்ஸ் இருக்காங்க. 10:54. ஓகே, அவங்க கேள்வி ஓகே, குழந்தை பாக்கியம் எப்போது? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உதயம் 6 இடம் மகரமாக வருது. உதயத்தை நோக்கி 5 கூட புதனே வர்றாரு. அப்படிங்கிறப்ப அவங்க குழந்தைய பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம உதயத்தை கேள்வி கேட்டவங்க ஆனா பெண்ணா? தன்னோட மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அதாவது இப்போ நம்ம கணவன் மனைவி கேட்டிருந்தா உதயம் 6 இடம் ஆண் பெண்ணு மாற்றி பிரித்து எடுக்கலாம். இப்போ இவங்களோட மகள் அப்படிங்கிறப்ப இவரோட பொண்ணு அப்படிங்கிறப்ப 5ஆம் அதிபதி. அப்போ அவங்களுக்கு 5ஆம் இடம் பார்க்குறப்ப யார்? சுக்கிரன். அப்போ இங்கே சுக்கிரன் நல்லா எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா இங்கே சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 6 இடத்தை நோக்கியும் குருவே வர்றாரு. அப்போ அவங்க கேள்வி சரிதான். அந்த பொண்ணோட கணவருக்கு ஏதாச்சும் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கும், அவங்கள செக் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா இங்கே செவ்வாயை கவிக்கிறதுனால அந்த பொண்ணோட கணவருக்கு சில உடல் உபாதைகள் இருக்கும். அதனால அவங்கள கொஞ்சம்
ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண சொல்லுங்கள், குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டு. ஓகேவா? சரி, முடிச்சுக்கலாமா? அதாவது இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி நேரடியாக இன்றைக்கி ஒரு 4-5 காலருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம திருப்பூர் சகோதரி சேனலில் லைவாகவே நாங்கள் வாரத்தில் 2-3 நாள் லைவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறையா கேள்வி கேட்கணும்னா அதில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கூட சொல்லப்படும். என்னோடய நம்பர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கணுனாலும் என்னோட நம்பர் வந்து 9994031853, ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிடாயுகம், திருப்பூர். என்னோட பேர் வந்து ஈஸ்வரிராஜ். நன்றி. சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி.